நெய்யை சாப்பிடுவதற்கு விரும்புவார்கள், அதை தான் செய்வார்கள். ஆனால் அவர் சொல்றாரு, என் பாதங்களை நெய்யினால் கழுகினேன். அவ்வளவு பாக்கியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உலக ரீதியாக நாம் பார்க்கும்போது ஒரு நேரம் ஆகாரத்திற்கு கஷ்டப்படுகிறவர்களை நாம் பார்க்க முடிகிறது. தேவன் மனுஷகுலத்தை படைத்து இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருப்பதற்காக கர்த்தர் படைத்தார் இல்லையே. தேவனை அறியாமல் இருக்கிற ஜனங்கள் படுகிற வேதனை, அதுபோல தேவனை அறிந்தேன் என்று சொல்லி நடக்கிறவர்களும் சில பேர்கள் கஷ்டப்படுகிறதை பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பந்த தேவ ஜனமே, வேத வசனம் தெளிவாய் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்தவர் வழிகள் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பாக்கியவானாய் இருக்க முடியும். பாக்கியவான், அது மாற்றமில்லை. பாக்கியவானாய் இருக்கலாம். வேத வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன் யார்? நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்த ஜனங்களுக்கே அவ்வளவு நன்மையை கொடுக்க கர்த்தர் விரும்பினார், விரும்பி கொடுத்தார். ஆனால் கிருபையை பற்றி கொண்டு இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாழ்கிறவர்களுக்கு எவ்வளவு மேன்மையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஃபுல் வீடியோவை பார்க்க ஹேண்டில் கீழே இருக்கிற ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.